உண்டாகட்டும். இந்த வேளையில் கூட நாம் தியானிக்கும்படியாக யாத்திராகமும் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், நீர் மீட்டுக்கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர், உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழிநடத்தினீர் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த அதிகாரம் தேவனை புகழ்ந்து பாடுகிற, தேவனை உயர்த்தி பாடுகிற ஒரு பாடலாக சொல்லப்படுகிறது. நீர் மீட்டுக்கொண்ட இந்த ஜனங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கடந்த நாட்களிலே 29வது சுதந்திர நாளை நாம் அனுசரித்தோம். 150 ஆண்டுகளாக போராடி விடுதலை பெற்றதாக சொல்லப்படுகிறது. அதுபோல் இஸ்ரவேல் ஜனங்களுடைய விடுதலை என்று நாம் பார்க்கும் பொழுது, மீட்பு என்று பார்க்கும்போது, அவர்கள் சொந்த தேசத்தில் அல்ல, அந்நிய தேசத்திலே அடிமைகளாக ஏறக்குறைய 430 வருஷங்கள் இருந்ததாக வேதத்தில் பார்க்க முடிகிறது. அந்த ஜனங்கள் தங்களை தாங்களே மீட்டுக்கொள்ள முடியாதபடிக்கு ஒடுக்கப்பட்டிருந்த போது, தேவன் அவர்கள் முற்பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தபடியினாலே, ஏறக்குறைய ஆபிரகாம் சந்ததி முதல் கொண்டு அதற்கு பின்னால் இவர்கள் அடிமை இருந்த காலங்கள் பார்க்கும்போது 1000 வருஷங்கள் ஆகத்தக்கதாக இருக்கிறது. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுத்தபடியினாலே நிறைவேற்றபடியாக எகிப்திலே இருந்த ஜனங்களை மீட்கும்படியாக தேவன் இறங்கினதாய் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்காக, ஒரு தேசத்திற்காக இறங்குகிற தேவனாக இஸ்ரவேல் மக்கள் வாழ்க்கையிலே தேவன் வெளிப்படுகிறார். நீர் மீட்டுக்கொண்ட இந்த ஜனங்கள், ஆம், தேவன் அந்த ஜனங்களை ஒரு மனிதன் மூலமாக, ஒரு மோசே மூலமாக மீட்டதாக சொல்லப்படுகிறது. அந்த மீட்பை குறித்து இந்த அதிகாரத்திலே நாம் படித்திருப்போம் என்று சொன்னால் நன்றாய் புரிந்து கொள்ள முடியும். மீட்டுக்கொண்ட ஜனங்கள் உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ஜனங்கள் தகுதியற்ற மக்களாக, அந்நியர்களாக, பரதேசிகளாக, எகிப்தின் பார்வைக்கு அருவருப்பான மக்களாக இருந்தபோது ஆண்டவர் இரக்கமுள்ளவராக, உண்மையுள்ளவராக இருந்து அவளை மீட்டார், கிருபையினால் அழைத்தார் என்று சொல்லப்படுகிறது. அதுபோல இன்றைக்கு கூட நம் வாழ்க்கை அநேகர் பார்வைக்கு அற்பமாக, குழப்பமாக, அநேகர் பார்வையில் ஏளனமாக இருக்கலாம். ஆனால் ஒன்றை மறந்து போக வேண்டாம், அன்றைக்கு மீட்ட தேவன் இன்றைக்கும் கூட நம் வாழ்க்கையிலே எல்லா விதமான பாவத்திலும் சாபத்திலிருந்து மீட்டெடுத்தார். காரணம், நம் மீது கிருபை வைத்தபடியினாலே. தகுதியில்லாத உலகத்தில் அந்த மக்களுக்கு தேவன் கிருபை செய்து போல இன்றைக்கு நம்மை மீட்பது மாத்திரமல்ல, தகுதியில்லை என்று யோசிக்கிற நமக்கு தேவன் கிருபை கொடுத்து அவருடைய சமூகத்திலே உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழிநடத்தினீர் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பலத்தோடு அவள் நடத்தினார். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட தேவன் நடத்த வல்லவராய் இருக்கிறபடினாலே நம் வாழ்க்கையிலே கிருபை பெற்ற மக்கள் என்பதை நம்பி தேவனை ஸ்தோத்திரிப்போம். என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் இரத்தம் சிந்தி என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் நெறிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் நெறிந்து போவதில்லை. அன்றைக்கு அந்த ஜனங்கள் மூழ்காதபடிக்கு சமுத்திரத்தின் ஊடாய் கடந்து வந்ததை பார்க்கிறோம். அதுபோல இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே மூழ்கும்படியான பாரங்கள், மூழ்கும்படியான வேதனைகள், மூழ்கும்படியான இழப்புகள் மத்தியிலே அன்றைக்கு நடத்தின அதே தேவன் இன்றைக்கு நம்மை நடத்தும்படியாக கிருபையாய் நம்மோடு இருக்கிறபடினால், அன்பின் ஆண்டவரே, அன்றைக்கு அந்த ஜனத்தை நடத்தினீர், இன்றைக்கு எங்களை நடத்துகிறீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கின்றோம். முடிவு மட்டும் எங்களோடு இருப்பீர்கள் சொல்லி நாங்கள் நம்புகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.